ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பாக வர பிப்ரவரி 14 சனிக்கிழமை ஒரு தொழில்துறை வல்லுநருடைய கனெக்ட், ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஸ்ரீரங்கத்தில் நம்மளுடைய ஆண்டவன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஓப்பன் கிரவுண்ட்ஸில் நடக்க இருக்குது. இதில் முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த ப்ரொஃபஷனல் செல் தொழில்துறை வல்லுநர் பிரிவோடைய முக்கிய அம்சம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய பிஜேபியில் தனித்தனி பிரிவுகள் இருக்குது. எஜுகேஷன் செல், இண்டஸ்ட்ரியல் செல், அது மாதிரி. ப்ரொஃபஷனல் செல்லோடைய அப்ஜெக்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருவதான ஒரு நோக்கம். இதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் கூட போன மாதம் ஜனவரி 10 ப்ரொஃபஷனல் கனெக்ட் கோயம்புத்தூர் எடிஷன் பண்ணோம். இதில் நம்மளுடைய நேஷ்னல் பிரசிடெண்ட், தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நிதின் நபீன் அவர்கள் தலைமை எழுத்து நடத்தினாங்க. அதோடைய ஒரு கண்டினியூஸ் மொமெண்டமாக இன்றைக்கி நம்ம திருச்சியில் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர், பெரம்பலூர், திருச்சி, இந்த டிஸ்ட்ரிக்ட் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த 14 சாயங்காலம் 2 மணிக்கிலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய கலை நிகழ்ச்சியிலேருந்து தொடங்கி கண்டினியூஸாக ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் மாதிரி. இதில் முக்கியமாக நம்மளுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழ்நாடு என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், களம் 2026, ப்ரொஃபஷனல்ஸோடைய ரோல் ஒரு எலெக்ஷனரிங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட பேச இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள், நயினார் நாகேந்திரன், எங்களுடைய அதற்குரிய மாநில தலைவர் அவர்களுடைய ஒரு ஃபயர் சைட் சாட் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக டெம்பிள் ஹிஸ்டாரியன், எமினன்ட் டெம்பிள் ஹிஸ்டாரியன் டி.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், நம்மளுடைய மோடி அவர்கள்லாம் சோழா டைனாஸ்டி, இந்த ரீசெண்டாக கூட கங்கை கொண்ட சோழபுரம்லாம் விசிட் பண்ணாங்க. அது எதற்காக, அது என்ன தாக்கம், அது மாதிரியான டீப் ரிசர்ச் பண்ணி ட்வீட்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நிறைய இன்ஸ்டன்ஸில் கூட நம்மளோட மதிப்புக்குரிய நிதியமைச்சர் கூட அவங்களுடைய கண்டென்ட் எடுத்து நிறைய ட்வீட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணன் அவர்கள் ஹைதராபாத்லேருந்து வராங்க. எங்களுடைய மாநில இளைஞர் அணி தலைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ரோல் ஆஃப் யூத் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பேசுகிறதுக்காக இருக்காங்க. அது மாதிரி ஒரு பேனல் டிஸ்கஷன் கூட நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது மாதிரி இருக்கணும், தமிழ்நாடு கூட நிறைய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கஸ்தூரி அவர்கள், ராஜவேல் நாகராஜன், நம்மளுடைய ஏஎன்எஸ் பிரசாத், நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன், எங்களுடைய லீகல் செல் பிரசிடெண்ட் திரு குமரகுரு அட்வொகேட் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து அது பண்ணுறதாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இது பிரதானமாக டெல்லியிலேருந்து ஜேஎன்யூ ப்ரொஃபஸர் திரு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் கலந்து கொள்ளி அதுவும் அவங்க ஒரு செஷன் உரையாடுறாங்க. தமிழ்நாடுல இது மாதிரியான சிஸ்டம்ஸ் இப்போ இருக்குது, ப்ரொஃபஷனல்ஸோடைய அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு எக்ஸப்ஷனலிசம், பிரேக்கிங் த மித்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸப்ஷனலிசம் பற்றி அந்த டாப்பிக்கில் உரையாடுறாங்க. இதில் நம்மளுடைய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் கூட தலைமை தாங்கி அவங்களும் 2047 முக்கியமாக மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் பிப்ரவரி 1 அன்னைக்கு யூனியன் பட்ஜெட் 2026 டேபிள் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கிய அம்சம் கூட எடுத்து உரையாடணும். பப்ளிக்கு நல்லா லெஃப்ட் ரைட் எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் கூட இந்த பட்ஜெட்டோடைய அம்சங்கள், எம்எஸ்எம்இஸ்க்கு இதில் எப்படி பெனிஃபிட் இருக்குது, காமன் மேனுக்கு இதில் எப்படி பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்குது. இதோட மத்திய அமைச்சர் கூட வராங்க இது தாங்கி. இது மாதிரியான 2 மணிலேருந்து தொடங்கி 8 மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது அனைத்தும் மீடியா நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்ஜெட்டில் முக்கியமாக பார்த்துருப்பீங்க, நிறையா விதமான
சர்வீஸ் செக்டாருக்கான கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் முக்கியமான ஒரு விஷன் 2047 சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து உலக ஜிடிபியில் 10% இந்தியாவிலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் செட் பண்ணுறாங்க. பொதுவாகவே பட்ஜெட் அப்படின்றது ஒரு ஆண்டிற்கான வரவு செலவு கணக்காக இருந்தால் கூட அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் என்னென்ன சேலஞ்சஸ் இந்தியாவில் வருது அதுக்கான சொல்யூஷன் கூட ஃபவுண்டேஷனாக இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேசக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால் வரக்கூடிய ஜாப் லாஸஸ் நிறையா வரும் அப்படின்னு ஒரு சர்வேல இருக்குது. அதில் முக்கியமாக சர்வீஸ் செக்டாரில் வரும் டிசைன் அது மாதிரி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் நிறைய ஜாப் லாஸஸ் வரும்னு சொல்லி அது சம்மந்தமாக இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. டூரிஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் க்ரியேட் பண்ணணும், பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் செக்டாரில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த பேனல் டிஸ்கஷனில் பேசப்படும் அப்படின்றது தெரிவித்து இந்த பட்ஜெட் சம்மந்தமான ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன் கூட இந்த பேனலும் இதில் இருக்குது அப்படின்றத தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அனைவரையும் 3 வேண்டுகோள். 1, இதில் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி உங்களுடைய சேனல்ஸில் கொஞ்சம் ஸ்மால் கவரேஜ் கொடுத்து மக்களுக்கு இதை வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிவிக்கணும். அன்றைக்கும் ப்ரோக்ராம் டே அன்றைக்கி கூட மீடியா இஸ் அலவுட். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு நீங்கள் ஃபுல் டேவும் அங்கே இருக்கலாம். 2 மணிலேருந்து இருக்குது ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸாக எல்லா செஷனையும் கவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். போஸ்ட் ப்ரோக்ராம் கூட அதில் பேசப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார் ஆஸ் ஆஃப் நோ ஷெட்யூல் கன்ஃபார்ம். ஏன்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் கூட வரதாக இங்கே ப்ரோக்ராமுக்கு வரல, பட் திருச்சி வந்துட்டு ஒரு பாண்டிச்சேரியோடைய ஒரு பிரான்ச் ஈவெண்ட்டுக்காக போகிறாங்க. அது சம்மந்தமாக சில டிஸ்கஷன்ஸ் முக்கியமான டிஸ்கஷன்ஸ் கூட ஹை லெவலில் இருக்கலாம், அதனால் ஒரு வருவாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், முக்கியமாக பிரதானமான இன்வைட்டீஸே வந்து நான் பார்ட்டி பீப்புள் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோகோவோட ஒரு ஆப் கூட இருக்குது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அந்த இணையதளம் மூலமாக நம்ம அனைத்து ப்ரொஃபஷனல்ஸையும் கட்சியில் இல்லாதவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னி வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு ஆப்பில். அதில் வந்து 70-80% வந்து நான் பார்ட்டி பீப்புள் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்விடேஷன்ஸே வந்து நம்மளுடைய நோக்கமே வந்து நம்மளுடைய நிர்வாகிகள்கிட்ட எது சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர், உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர், ஒரு இன்ஜினியர், அவங்கள கூப்பிடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ஒரு 1000 பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர், 10,000 லட்சம் பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். அதனால் இது இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 1000 பேர் வந்தால் கூட அந்த ஒருத்தரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது வந்து ஒரு 1 லட்சம் பேரை கனெக்ட் பண்ணதுக்கான சமம் அப்படின்றது. ஆதரவு இல்லை, அதாவது உண்மையை எடுத்து உரைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஃபஷனல்ஸுக்கு இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கு, அது ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதில் சொசைட்டியில் இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளே பண்ணுறாங்க. நாளைக்கு கவர்மெண்ட் சொல்லுது 10% ஆஃப் உலக ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார் இருக்கணும்ட்டு, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும்ட்டு. அது மாதிரி ஒரு லார்ஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் போது அவங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ பாலிசி சேஞ்சஸ் வருது, அதனால தான் இதோட தீமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் பாலிசி டு ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நெக்ஸ்ட் பாரத்ஸோட நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் ஒரு துறையிலையும் நீங்கள் பாருங்கள். இப்போ டாக்டர் துறைன்னு எடுத்திங்கன்னா ரொபோட்டிக் சர்ஜரி வருது. லீகல் அப்படின்னு பார்த்தா அதில் கூட நிறையா இப்போது வீடியோவில் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுது. சேஞ்சஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரும்போது கவர்மெண்ட்டோடைய அடாப்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறையா அவங்களுக்குலாம் கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது தேவை அப்படின்றது தான். இதில் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல்ஸும் எலெக்ஷனரிங் ப்ராசஸில் அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதையும் கூட நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாபிக்ஸும் போட்டோம்.
ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம். அதாவது இந்த பிரிவோடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம ப்ரொஃபஷனல்ஸை இன்டகிரேட் பண்ண வேண்டிய விஷயம். இன்றைக்கி வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண டெய்லியும் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் தான் அது எல்லாமே இருக்குது. ஆஃபீஸ்லேயும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, இடங்களையும் சரி. இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் நம்ம பார்த்தோன்னா முக்கியமாக வி ஆர் என்கரேஜிங் யூத், இளைஞர்கள் கூட, யங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அதனால தான் கூட நம்ம இந்த காலேஜில் இதை பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாவை நர்ச்சர் பண்ணணும். எப்படி நம்ம வந்து ஒரு சின்சியராக நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, நான் இப்போ ஒரு ஆடிட்டர் இருக்கேன், ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சின்சியராக டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவங்களுடைய இந்தியா வந்து ஒரு 2047 ஒரு பெரிய விக்ஷித் பாரத் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு போகும்போது எப்படி எடுத்துகிட்டு செல்ல முடியுன்றது அவங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து யூத்தை கூட இந்த பெரும் லெவலில் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க சொல்லி நம்ம இன்னும் நம்ம இந்த ப்ரோக்ராம்னு இல்லை, எப்பயுமே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு ஸ்பீக்கர் வந்து எங்களுடைய அதற்குரிய அண்ணாமலை அவர்கள் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோயம்புத்தூர் செஷன்லேயும் சரி, இந்த செஷன்லேயும் கூட அவங்க வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு தெரிவித்தாங்க. நம்ம அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்ட் ஸ்பீக்கர் அதற்குரிய அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா அவங்கள தவிர்த்து ஒரு இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக யாருமே இருக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து இந்த இன்விடேஷனில் கூட நம்ம ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் ஒன்று போட்டிருக்கோம். அதில் ஸ்கேனில் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். லிங்க் கூட நம்ம தனியாக சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கூட ஒரு சின்ன ஷார்ட் நோட் கூட நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். இது ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் நம்ம பதிவு பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணாதவங்களுக்கு கூட ஸ்பாட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கூட உள்ளே வரலாம். நன்றி.